Sir. Good morning. Good morning, madam. இன்னைக்கு மார்னிங் Good morning, செஷன் sir. எப்படி இருந்தது? ரொம்ப சூப்பரா இருந்தது சார். ஜெகதீசன் மானியம் இன்னைக்கு இப்போ நபீல் சார் போட்ட வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான விஷயம் சார். சார் சொன்ன விஷயம் ஃபுல்லாக 100% 100 உண்மை சார். ஏன்னா ஒரு ஜாப் போனாரா தெரியாது, ஆனால் ஜாப் போயிட்டு இருக்கோம். அதை 100% நாங்கள் அனுபவிக்கிறோம். உண்மைதான் அவர் சொன்ன விஷயம். ஏன்னா இன்னைக்கு சைக்கிள் வந்து ஸ்டாண்ட் போட்டு தான் ஓட்டிட்டு இருக்கோம். அது வண்டி நகருதா நகர்லையா அதெல்லாம் தெரியாது. எங்களுடைய வேலை மெரிக்கிற வேலை அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். லைஃபும் முன்னேறி தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை. சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், துணிமணி போடுறோம், 4 பேர் மாதிரி இருக்கோம் தவிர மற்றபடி நமக்குள்ள இருக்கிற ஆசைகளை வந்து நிறைவேற்றிக்கிறோமா, அந்த ட்ரீமை வந்து அச்சீவ் பண்றோமா அப்படின்ற விஷயம்லாம் வந்து கண்டிப்பா இல்லை. ஏன்னா இப்போ ஒரு சிரிக்கிறமா இருந்தோம் அப்படின்னு சொன்னார். உண்மைதான். அது சிரிக்கிறதுக்கு கூட டைம் கிடையாது. மிஷின் மாதிரி தான் ஓடிட்டே இருக்கிறோம், ஓடுறோம் ஓடிட்டே இருக்கோம். அந்த ஓட்டம் எவ்வளவு நாள் ஓடுதுன்னு எங்களுக்கும் தெரியாது. அது முடியும் போது தான் தெரியும், அடடா நம்மளோட ஓட்டம் முடிஞ்சு போச்சுடா. நிறைய மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. வள்ளலார் சொல்லுவார், விழித்திருன்னு சொல்லுவார். அந்த விழித்திருன்றது யாருமே நினைக்கிறது இல்லை. கண்ணை திறந்துட்டு இருக்கிறதா விழித்திரு அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோம்ன்றதுல விழிப்புணர்வா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை. நம்ம ரூபன் சார் கூட வந்து அந்த வீடியோ ஜிம்மு பத்தி சொல்லாரு நபில் சார். ஜிம்முக்கு வர மாதிரி தான் வராங்க நெட்ஒர்க் மார்க்கெட்டோட. அதே நீ சொன்ன விஷயம் அவர் சார் சொன்னார் பார்த்தீங்களா, ஜாப்ல இருக்கவங்க கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த வீடியோ கொண்டு போய் சேருங்க. ஏன்னா ஜாப்ல இருக்கவங்க எல்லாருமே நெட்ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அது உண்மைதான். அது உள்ள வந்த பின்னாடி தான் நாங்க அது ஒரு சில விஷயங்கள் அனுபவிச்ச பின்னாடி தான் எங்களுக்கே அது புரிய ஆரம்பிக்குது. இது குறிப்பா சொல்ல போனா அந்த தாய்லாந்து புக்கட் டூர் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான விஷயம் லைஃப்ல. நாங்க எத்தனையோ ஃபாரின் டூர் போனாலும் மறக்க முடியாத விஷயம். ஏன்னா எப்பவுமே ஒரு தலைப்பிரசவம்ன்றாங்க இல்லையா, அது மாதிரி வந்து ஒரு விஷயம் முதல்ல செய்யும்போது நிறைய வலிகள் வேதனைகள்லாம் இருக்கும். அதையும் தாண்டி நாங்கள் ஒரு சந்தோஷத்தை, மிகப்பெரிய சந்தோஷத்தை அனுபவிச்சோம்னாக்கா உண்மையிலே இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை லீடர்ஸுக்கும் என்னை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதே வாய்ப்பு தான் எல்லாருக்குமே இருக்கு. வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திங்க, கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணலாம். இந்த வீடியோலாம் போட்டதுக்கு நம்ம ரூபன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் நமக்காக ஒரு டீச்சர் மாதிரி. டீச்சருங்கெல்லாம் பாடம் நடத்தும் போது அவங்க படிச்சுட்டு தான் வருவாங்க, சும்மா வந்து அப்படியே நடத்த மாட்டாங்க. நம்மளோட டீச்சர் தான் நிறைய படிச்சுட்டே இருக்கணும். அது போல சார் வந்து டெய்லி நிறைய வீடியோஸ் போடுறாரு. அந்த வீடியோஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு நிறைய சிரமப்பட்டிருப்பாரு. அது எங்களால உணர முடியுது. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். ஸோ இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி அப்துல் சார் சொன்னது ரொம்ப அருமையாக இருந்தது. அது இன்னும் நமக்கு இன்னும் தெளிவுபடுத்தவும் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் சிரிக்க மறந்தோம், ரசிக்க மறந்தோம், அடுத்தது அனுபவிக்க மறந்தோம். இந்த 3 விஷயங்களுமே நம்ம வந்து இன்னைக்கு மிக அருமையான பாடமா நம்ம எடுத்துட்டோம் சார். நல்ல தெளிவாகவும் விளக்கமாகவும் சொன்னார். ஓகே மேடம், தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம டீம் விக்டரியில எஸ்டிஜி ஃபேமிலிக்கு புதுசாக வந்திருக்கிற ப்ரொஃபசர் குமரன் சாரை வெல்கம் பண்றோம். வெல்கம் சார். வெல்கம் டு ஒண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் எஸ்டிஜ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இன்னைக்கு மார்னிங் செஷன் எப்படி சார் இருந்தது? சார் நான் கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். ஓகே சார், கொஞ்சம் லிங்க் கொஞ்சம் எனக்கு லேட்டாக தான் கிடைச்சது. பரவாயில்லைங்க சார். இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார், நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன் சார். பிஎஸ்வி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இன்னைக்கு போட்ட வீடியோவுக்கும் ஜெகதீஷ் சாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க ஜாபை பத்தி போறதுனால சும்மா ஒரு இதுக்காக சொன்னேன். பட் ஜாப் அப்படின்னா நானும் ஏற்கனவே 28 வருஷமா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரிங்க சார். இப்போ அது வந்து ஜஸ்ட் ஒபே த பாஸ் தான். அந்த கம்பெனில இருந்து வேலையை ரிசைன் பண்ணணும், என்னால நைட் ஷிஃப்ட் போக முடியல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வெஸ்டீஜை வெறித்தனமா பண்ணி வேலையை ரிசைன் பண்ணிட்டு இன்றைக்கு வந்து கடந்த 11 ஆண்டுகளாக நான் தான் பாஸ். சரிங்க. அதாவது ஜாபுக்கு
போகும்போது ஒரு மனிதன் என்னென்ன அனுபவிச்சுட்டு இருக்கானோ அது எல்லாத்தையும் அப்துல் நபீல் சார் அழகா சொன்னாரு. அது எல்லாத்தையும் நான் அனுபவிச்சிருக்கிறேன். நெட்வொர்க் சரிங்க சார். மார்க்கெட்டிங் பண்ணா ஒரு மனிதன் என்னென்ன அனுபவிப்பானோ அதையும் சொன்னாரு. இப்ப நான் அந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சரிங்க சார். சரிங்க சார். அப்புறம் அந்த வாழ்க்கையில இருந்து லெஃப்ட் சைடுல படிக்கிறத விட்டுட்டு ரைட் சைடுல படிச்சது போய் இப்ப ரைட் சைடுல அவர் போட்ட விஷயங்களை தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். சரி, சரி, சரி. இன்னைக்கு ஒரு இடத்துல போனா மெனு கார்டு பார்க்காம, ஒரு பிரைஸ் லிஸ்ட் பார்க்காம ஒரு ட்ரெஸ் வாங்க முடியுது. ஒரு மெனு கார்டு பார்க்காம ஆர்டர் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் முழுக்க 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 வெஸ்டீஜ் 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 வெஸ்டீஜ். இன்னைக்கு 17 நாடுகள் போயிட்டு வந்திருக்கிறேன், சுத்தி பார்த்துட்டு வந்திருக்கேன்னா முழுக்க முழுக்க காரணம் வெஸ்டீஜ். சோ இன்னைக்கு 2 கார்கள் வாங்கியிருக்கேன்னா அதுக்கு காரணம் வெஸ்டீஜ். அப்போ எங்க புதையல் இருக்கோ, எந்த இடத்துல புதையல் இருக்கோ, எந்த இடத்துல தண்ணீர் இருக்கோ அங்கதான் போர் போடணும். தண்ணி இருக்கிற இடத்துல போர் போட்டா தான் நம்ம தண்ணி எடுக்க முடியும். தண்ணியே கண்டிப்பா. இல்லாத வெறும் கட்டாந்தரையில போய் நீங்க போர் போட்டீங்கன்னா தண்ணி எங்கிருந்து வரும்? அதுலயே ஒரு சிலர் என்ன பண்றாங்க, ஒரு 10 அடி போடுறாங்க, தண்ணி வரலன்னு பக்கத்துல போய் போடுறாங்க. திரும்பவும் ஒரு 10 அடி போடுறாங்க, தண்ணி வரலன்னு போடுறாங்க. ஆனா கூட 2 அடி போட்டா 12 அடியில தண்ணி இருக்குன்ற விஷயம் தெரியல. வெஸ்டீஜ் அப்படின்றது அது மாதிரிதான். கொஞ்சம் பொறுமை வேணும், கொஞ்சம் விவேகம் வேணும், கொஞ்சம் தொடர் தொடர் உழைப்பு வேணும். தொடர்ந்து வெஸ்டீஜ்ல பயணம் பண்ணா நம்ம ஜெயிக்க முடியும். சரிங்க. கண்டிப்பா சார். அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. உங்களை நாங்க வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். வெஸ்டீஜ்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி நீங்க அடையணும். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்கறதா இருந்தா கொடுக்கலாம். பாருங்க நான் இதுல ஸ்கிரீன்ல ஒண்ணு போட்டிருக்கேன். நம்ம ஏளனமாக பார்ப்பவரை அடிக்கடி சந்திக்க வேண்டும். அப்போதுதான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாகும். கரெக்டா? ஏன்னா அப்பப்போ நம்மளே கொஞ்சம் வெறி ஏத்திக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தாதான் வெறி ஏறும். கரெக்ட் சார். நான் ஜெயிக்கிறேன், உனக்கு முன்னாடி ஜெயிச்சு காட்டுறேன், என்னையவா அப்படி பாக்குற, நானா எதுக்கு உதவாதவன், நானா எது, அது அந்த இதை உள்ள கிரியேட் பண்ணணும். அந்த ஸ்ப்ரிங்கை எப்படி ஒரு பிரஸ் பண்ணிட்டு விட்டா அப்படி எகிருமோ அது மாதிரி நமக்குள்ள அந்த இது வரணும், அந்த தன்மை வரணும். அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக்கை பேசலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அப்துல் நபீன் சார் வந்து நம்ம வேலைக்கு ஏதோ போறோம் வரோம், வரும்போது நம்ம போயிட்டு ஒரு கடையில எதுவும் பர்ச்சேஸ் பண்ணும்போது மெனு கார்டு பார்த்து தான் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்ல வந்து நம்ம சம்பாதிக்கும் போது அந்த மெனு கார்டை பார்க்காம பர்ச்சேஸ் பண்றது, அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சதுங்க சார். அந்த இது வந்து உண்மையிலேயே நம்ம அது ஆனா கண்டிப்பா அது இருக்குது. இருக்கிறதுனால தான் சார் வந்து சொன்னாரு. அது வந்து நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்ல பார்க்கும்போது கண்டிப்பா ஃப்ரீடம் எல்லாமே இருக்குதுங்க சார். நம்ம அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி நம்ம அதை சக்சஸ் பண்ணிட்டோம்னா நம்ம எல்லா லைஃப்லயும் ஃப்ரீடம், நம்ம எல்லா இது நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே போகலாம். நம்ம என்னென்ன எங்கெங்க போகணும்னு நினைக்கிறோமோ எல்லாமே சுத்தி பார்க்கலாம். எல்லாமே அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல கண்டிப்பா இருக்கு. அதை வந்து நான் இது வெஸ்டேஜ்ல உண்மையிலே அது இருக்குன்றதுனால உண்மையா மனப்பூர்வமா சொல்றேன். கரெக்ட். இப்போ ஒண்ணும் இல்ல, எல்லாரும் கோவா போகணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க, ஆசைப்படுவாங்க. கோவா போறதுக்கு எல்லாருக்கும் பிடிக்குமா? பிடிக்குமா தமிழ் மேடம் உங்களுக்கு கோவா போனா? சார் நான் கோவா போய் வந்துதான் சார் இந்த பிசினஸே இறங்கி செய்யறதுக்கே ஆரம்பிச்சேன். உண்மையிலே நிறைய அனுபவிச்சேன் அதுல. அது ஆசைப்பட்டு வெஸ்டீஜ்ல கொடுத்த ஒரு ஆஃபரை பயன்படுத்தினீங்க, கோவா போயிட்டு வந்தீங்க. கோவா போயிட்டு வந்த பிறகு வெஸ்டீஜை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு செய்றீங்க, அடுத்த ஃபாரின் போகணும்னு. கரெக்டா? கண்டிப்பா சார். சோ இதுதான். அதாவது இன்னைக்கு வந்து நம்ம ஊரை சுத்தி சில பேர் 25 கிலோமீட்டருக்கு அப்பால எங்கேயும் போனதில்ல. நம்ம சொந்த ஊர்லயே இருக்கிறாங்க, எங்கேயும் போக முடியல, வாய்ப்பு கிடைக்கல. ஆனா வெஸ்டீஜ் என்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு இன்றைக்கு எல்லாரையும் எல்லா உலகம் ஃபுல்லா சுத்த வைக்குது, வச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப அடுத்த ஆகஸ்ட் மாசம் சுவிட்சர்லாந்து போறதுக்கு நாங்கெல்லாம் தயாரா இருக்கிறோம். எத்தனை பேர் எங்களோட வரப்போறீங்கன்றதான் கேள்வி. அதுக்கான ப்ளூ பிரிண்ட உங்க கையில கொடுத்தாச்சு. பட் உழைப்பை நீங்க தான் கொடுக்க முடியும். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நீங்க முடிவெடுத்தால் மட்டும்தான் அது நடக்கும். உங்களுடைய முடிவு மட்டும்தான் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை தரும்.
நீங்க மாறணும், உங்க வாழ்க்கை மாறும். நீங்க மாறாம உங்க வாழ்க்கை மாறாது. இன்றைக்கு செஞ்சுட்டு இருக்க வேலைய, செஞ்சுட்டு இருக்க தொழில தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தா வாழ்க்கை மாறுமா? எத்தனை வருஷம் அந்த வேலைய பார்த்துட்டு இருக்கீங்க? உங்க வாழ்க்கை மாறி இருக்கா? எத்தனை வருஷம் அந்த வியாபாரத்த பார்த்துட்டு இருக்கீங்க? பிபி தான் ஏறி இருக்கு. வாழ்க்கை மாறல. அந்த டென்ஷன்ல பிபி ஏறும், ஸ்ட்ரெஸ்ல சுகர் ஏறும். அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ், இது விளையாட்டா இருந்தாலும் அதான் உண்மை. தேங்க்யூ சார். அதனால இன்னைக்கு வந்து தேங்க்யூ மேடம். இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே நிறைய விஷயங்களை சாதிக்கணும்னு நினைக்கிறோம். பட் சாதிக்கிறோமா அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோகிலா மேடம் வந்திருக்காங்க. கோகிலா மேடம், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். வினோத் வினோத் சார், குட் மார்னிங். சொல்லுங்க சார். அப்துல் நபி சார் சொன்ன 24 ஹவர்ஸ்ல 8 ஹவர்ஸ் தூங்குறதுக்கும் 8 ஹவர்ஸ் ஒர்க்கிங்க போக 8 ஹவர்ஸ் இருக்குல்ல சார், அது 8 மணி நேரம் சொன்னாரு. நம்ம ஒரு 4 மணி நேரம் தொடர்ச்சியா நம்ம நெட்வொர்க் பண்ணாவே பெருசா சாதிச்சிடலாம் சார். சூப்பர் வினோத், கிரேட், சூப்பர். அவ்வளவுதான், அதான் உண்மை. ஆனா டெய்லி செய்யணும். நீங்க 4 மணி நேரம் இல்ல, 2 மணி நேரம் டெய்லி 2 மணி நேரம் டெடிகேஷனா கொடுத்தாலே மிகப்பெரிய வெற்றி. ஆமா சார். அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாரு, பேசிவ் இன்கம் நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்ல எடுக்க முடியும். நம்ம நினைச்ச மாதிரி தூங்கலாம், நினைச்ச மாதிரி போகலாம். நாம தான் யூ ஆர் த பாஸ் அப்படின்னு சொன்னாரு சார். நெட்வொர்க் மார்க்கெட்ல கண்டிப்பா அது இன்னைக்கு அந்த வாழ்க்கை தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா சார். நிறைய பேரு என்னோட பழகுற நண்பர்களுக்கு அது தெரியும். அந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம நினைச்ச நேரம் தூங்கலாம், நினைச்ச நேரம் முழிக்கலாம், நினைச்ச நேரம் நினைச்ச இடத்துக்கு போகலாம். டோட்டலி ஃப்ரீ. கிரேட் வினோத். சீக்கிரம் இந்த வாழ்க்கை உங்களுக்கும் கிடைக்கணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கோகிலா மேடம், சொல்லுங்க. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நல்லா இருக்கீங்களா சார்? இன்னைக்கு மீட்டிங் நல்லா இருந்தது சார். சார் சொன்னது சார், நான் டெய்லி தான் சார் மீட்டிங் வந்துட்டு இருக்கிறேன். ஓஹோ, ஒருவேளை நான் தான் பாக்கலையோ? ஆமாங்க சார், டெய்லி வந்துட்டு இருக்கேன். முந்தா நாள் தான் சார் வரல, கரண்ட் இல்லாதனால வரலைங்க சார். ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னைக்கு மீட்டிங்ல உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட சொல்லுங்க சார். இந்த ஓடிட்டே இருக்கிறது வேலை, அத பத்தி கொஞ்சம் புரிஞ்சுதுங்க சார். எவ்வளவு நாளைக்கு ஓட முடியும்? ஓடிட்டு திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்ல. ஆமாங்க சார். ஓடிட்டே தான் சார் இருக்கணும், செய்யறது செஞ்சுட்டே தான் சார் இருக்கணும். ஏன்னா இதுல இருந்தோம்னா கொஞ்சம் ஃப்ரீ தான் இருக்கும் சார். அப்படி அது நல்லா புரிஞ்சுதுங்க சார். கிரேட் மேடம். தேங்க்யூ தேங்க்யூ சார். மார்னிங் சார். மார்னிங். இன்னைக்கு நபி சார் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ 100% உண்மை சார். நம்ம நினைச்சதை சாதிக்கணும்னா நெட்வொர்க்கு தான் வந்து நமக்கு கை கொடுக்கும்ன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை கண்ணு முன்னாடியும் ஒவ்வொருத்தரையும் நானும் பார்த்துட்டு இருக்கேன் சார். அதனால உறுதியா இதை தான் செய்யணும்ன்றதும் முடிவு எடுத்துட்டு தான் செஞ்சுட்டு இருக்கோம் சார். அதே மாதிரி இந்த சார் சொன்னதும் வந்து நன்றி உணர்ச்சி இருந்தா எல்லாமே வந்து நம்மளை தானா தேடி வரும்ன்றத அதுவும் புரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொருத்தரையும் பாராட்டணும், சின்ன சின்ன விஷயம் செஞ்சாலும் அதை பாராட்டணும்ன்றத அதை புரிஞ்சா எக்ஸலண்டா இருந்தது சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. வள்ளித்துறை மேடம், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம், சொல்லுங்க சார். நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா? நல்லா இருக்கும் மேடம். ஒரு வாரம் உங்களை தான் காணும் சார். கோமா ஸ்டேஜ்ல ஒரு பேஷண்ட் இருக்காங்க சார், அவங்களுக்கு நம்ம சப்ளிமெண்ட் கொடுக்கலாமா? கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னா எதனால கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க? அவங்க ஆக்சிடென்ட் ஆகி கோமா ஸ்டேஜுக்கு போனாங்க சார். நிறைய ஓசூர்ல குணம்ல அட்மிட் ஆகி நிறைய செலவு பண்ணிட்டாங்க. ஒரு 20 லட்சம் செலவு பண்ணிட்டாங்க சார். 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியும் ஒரு விழிப்புணர்வு எதுவுமே அவருக்கு ஒரு உணர்வு வரல. அப்புறம் லாஸ்ட் டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுறோம் நாங்க வீட்டுக்குன்ற மாதிரி பேசும்போது அன்னைக்கு பார்த்து கண்ணை திறந்தா அப்படி அவரு கண்ணை திறந்து கை கால் ஆட்டினதையும்
அவங்க நம்பிக்கை வந்துருச்சு. சரி டாக்டரே நீங்க வீட்டுக்கே கொண்டு போய் மெடிசனை கொடுத்து வீட்டுக்கே கொண்டு போய் வச்சுக்கோங்கன்னு அனுப்பிச்சிருக்காங்க. சோ படுத்துட்டு இருக்கிறாரு. ஆனா அவங்களுக்கு கொடுத்தா குழந்தை இல்ல, கல்யாணம் ஆன புதுசு பாவம். சின்ன வயசு பையன்தான். ஆனா அந்த மாதிரி இருக்காங்க. சரி நான் போய் சொன்னேன்னா நம்புவாங்க. இத குடுங்கன்னு சொன்னா நம்பிக்கை வரும் அவங்களுக்கு. ஆனா அது குடுக்கலாமா? குடுத்தா கோமா ஸ்டேஜ்ல இருந்து கொஞ்சம் வெளியே வருவாங்களான்னு உங்களை கேக்குறேன் சார். அதான் மேடம், அதாவது அவங்களுடைய எதுக்காக அவங்க கோமா ஸ்டேஜ்ல என்ன பிரச்சனைக்காக கோமா ஸ்டேஜுக்கு போனாங்கன்றது நமக்கு தெரிஞ்சு நம்ம கொடுத்துருக்கோம். அவங்க வெளியே வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து பிரெயின்ல பிளட் கிளாட் இருந்தது. பிபி அதிகமாகி பிளட் கிளாட் ஆகி அவங்க வந்து கோமா ஸ்டேஜுக்கு போனாங்க. ஆமா ஆமா. அந்த மாதிரி நபர்களுக்கு கொடுத்து எல்லா சேனும் ஃபிளாக்ஸ் ஆயிலும் அவங்களுக்கு கொடுத்து வந்திருக்குது. ஏன்னா அவங்க கோமா ஸ்டேஜ்ல இருந்தா அவங்களுக்கு வந்து டியூப் மூலமா தான் சாப்பாடுலாம் கொடுப்பாங்க, லிக்விட் ஃபுட்டு. அந்த லிக்விட் ஃபுட்டுக்கு நம்ம ஃபுட்டை கொடுத்து அவங்க வந்திருக்கிறாங்க. பட் இவரு எதனால கோமா ஸ்டேஜ் இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஆனா இவரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க சார் வண்டியில. ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு என்ன பிரச்சனை அப்படின்றது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் வண்டியில போயிருக்கான் போல. போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி அப்படியே நினைவு போய் அப்படியே ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்தாங்க. சின்ன பையன் இப்பதான் கல்யாணம் ஆச்சு. 2 பேருமே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. சரி ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருந்ததுங்க. இப்போ 1.5 மாசமா அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாங்க. இப்ப வீட்டுக்கு கொண்டு வந்து போட்டுட்டாங்க. சரி இப்ப டாக்டருங்க வந்து நான் ஒரு 7-8 பேர் இருக்கிற இடத்துல அந்த தம்பியை வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா கண்ணு திறந்திருக்கு, அப்படி உணர்வு வந்திருக்குது. எல்லாம் பேச வச்சுட்டே இருங்க, தானா அத நினைவு வந்து வரும்னு சொல்லியிருக்கிறாராம். ஆனா அவங்களுக்கு நம்ம சப்மிட் கொடுக்கலாமா அப்படின்னு கோல்ட் பிளாக் சாரை கேட்கலான்னு நேத்து. அவரை கேட்க மறந்துட்டு சரி உங்களை கேட்டா இன்னும் கொஞ்சம் கியூரா சொல்லுவீங்கன்னு சொல்லி கொடுக்கலாம். நம்மளுடைய எல்லா ஜெயினும் நம்மளுடைய பிளாக்சீட் ஆயிலும் கொடுக்கலாம். நீங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு போன் பண்ணி கொடுங்க, நம்ம பேசிட்டு கொடுப்போம். ஓகே சார். ஓகே சார். அவர் கோவிந்தராஜ் சார் தான் வருவாரு, கூப்பிட்டா ஓசு போனோம். ஆனா அவரை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு தான் இருக்கேன். கூட்டிட்டு போனாலே கால் பண்ணி. சரி ஓகே மேடம். ஓகே ஓகே சார். தேங்க்யூ. அப்படியே இன்னும் அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்டா செய்யலன்னா கூட ஸ்லோவா போயிட்டு இருக்கலாம் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒர்க் பண்றேங்க சார். நானும் 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகலன்னா கூட நீங்க 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா கூட நீங்க மெதுவா போவாங்க. ஒரு 10-12 பேரை தான் ஐடி போட வச்சிருக்கோம் சார். அதனால இந்த மாசம் நான் டைரக்ட் ஆகுறதுக்கான ஒரு பிசினஸ் பண்ணிடுவேன். டைரக்டர் ஆகுறீங்கன்னு அன்பழகன் சார் சொன்னாங்க. டைரக்டர் ஆயிடுவீங்க. வாழ்த்துக்கள். ஓகே சார். தேங்க்ஸ் சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. அதாவது சக்சஸ் வேணும் அப்படின்னா சக்சஸுக்காக நம்ம தான் நம்மளை மாத்திக்கணும். நம்முடைய பழக்க வழக்கங்களை மாத்திக்கணும், நம்மளுடைய ஆட்டிடியூடை மாத்திக்கணும், நம்மளுடைய கிராட்டிடியூடை மாத்திக்கணும். எல்லாருக்கும் கிராட்டிடியூடா இருக்கணும் எல்லார்ட்டையும். ஸோ சில விஷயங்களை நன்றி உணர்ச்சின்றது எல்லாருக்கும் தேவையான ஒண்ணு. நம்ம செய்ய மறந்ததை சொன்னாரு, ஸ்மைலிங். இந்த உலகத்துல புன்னகை அப்படின்றது எல்லாரோடையும் உங்களை நட்பாகவும் அன்பாகவும் வைக்க வைக்கும். அது இல்லாம இருந்தா எதுவுமே இல்லை. புன்னகையை விட புன்னகை தான் முக்கியம் அப்படின்றத அன்றைக்கு சொன்னாங்க. அதுக்கு காரணம் அதுதான் ஒரு உறவை வளர்ப்பதற்கும் அடுத்தவங்களை நம்ம கூட நெருங்கி பழக வைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் புன்னகை தான், ஸ்மைலிங். ஸோ அது இருக்கிறவங்க கட்டாயம் ஜெயிச்சிருவாங்க. அது நிறைய பேர் வளர்த்துக்குங்க. எந்த இடத்துல எப்போ நம்ம இந்த ஸ்மைல் பண்ணணுமோ பண்ணணும். நிறைய இடங்கள்ல முன்பின் தெரியாதவங்க, இப்ப சில இடங்கள்ல நாங்க ஃபாரின் ட்ரிப் போகும்போது இப்ப நம்ம லிஃப்ட்ல நிற்போம். இதே இந்தியால நம்ம வந்து லிஃப்ட்ல நின்னோம்னாக்கா எல்லாம் தமிழ் தெரிஞ்சவங்க தான். நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி,
இல்ல தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, யாருமே அதை ஸ்மைல் பண்றதே இல்லை. ஆனா ஃபாரின் கண்ட்ரிஸ் போகும்போது அந்த லிஃப்ட்ல நம்ம நிக்கிறோம், ஃபாரினர்ஸ் 2 பேர் நிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நம்மளை பார்த்து ஃபர்ஸ்ட் ஸ்மைல் பண்ணுவாங்க, அடுத்தது குட் மார்னிங் சொல்லுவாங்க. அதை நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், பட் அவங்க சொல்லுவாங்க குட் மார்னிங். நம்ம குட் மார்னிங் சொன்னா எஸ் சார். அடுத்தது அவங்க கேட்கிற கேள்வி எங்க இருந்து வரீங்க. அப்ப நம்ம இந்தியான்னு சொன்னா அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு மிகப்பெரிய டொமஸ்டிக் கண்ட்ரி, அந்த அங்கிருந்து வரீங்க, ஓகே ஃபைன். இந்தியா அப்படின்னா ஃபாரினர்ஸ் வந்து அவ்வளவு ஆச்சரியப்படுவாங்க, அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஸோ நம்ம யாருன்னே தெரியாது, நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ணி குட் மார்னிங் சொல்லி எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டு அவங்களே பேச்ச ஆரம்பிச்சு இது பண்ணுவாங்க. ஆனா நம்ம வந்து இங்க லோக்கல்ல நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம அப்ளைன், நம்ம டவுன்லைன், அவங்ககிட்ட ஸ்மைல் பண்றோமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் நமக்கு வந்து நிறைய உதவி செய்யவோ, நம்மளுடைய வெற்றிக்காகவோ இன்னைக்கு நம்ம அப்ளைன் இருக்காங்க. ஆனா அவர் என்னவோ நம்ம சொத்தை எழுதி வாங்கிட்ட மாதிரி நம்ம அவரை பார்த்து அப்படியே முறைச்சிட்டு போவோம். இல்ல டவுன்லைனை பார்த்து சில பேர் அப்படியே முறைப்பா இருப்பாங்க. கரெக்டா சார்? சார் நான் சொல்றது கரெக்டா? நிறைய அப்படி நடக்குதா? யார் ஒருத்தர் அப்ளைனையும் டவுன்லைனையும் புன்னகையோட பாக்குறீங்களோ, ஸ்மைலிங் ஃபேஸோட பாக்குறீங்களோ, நிச்சயமா அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஃபர்ஸ்ட் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு அட்ராக்ஷன் நல்லா இருக்கும். அடுத்தது நன்றி உணர்ச்சியோட இருங்க. எப்பவுமே தேங்க்ஸ் சொல்லுங்க, எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லுங்க. எதையுமே ரசிக்க கத்துக்குங்க. நிறைய ரசிக்க தான் நீங்க கோவாவை ரசிச்சீங்கன்னா அடுத்தது எந்த நாட்டை ரசிக்கலாம்னு தோணும், எந்த ஊருக்கு போலான்னு தோணும். இப்ப 2ஆம் தேதி டெல்லியில இந்திரா காந்தி ஸ்டேடியத்துல நம்ம வெஸ்டினுடைய 20th அனிவர்சரி செலிப்ரேஷன் நடக்குது. ஜூன் 2ஆம் தேதி. எத்தனை பேர் டெல்லிக்கு போகணும், ஆக்ராவுக்கு போகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணீங்க? எத்தனை பேர் நம்ம ஹெட் ஆபீஸை போய் பார்க்கணும்னு பிளான் பண்ணீங்க? ஹலோ குட் மார்னிங் சார், ஜெகதீசன். டிக்கெட் போட்டீங்களா? போட்டேன் சார். வெரி குட், சூப்பர். ஃப்ளைட் தான் புக் பண்ணிருக்கேன் சார். ஃப்ளைட்ல? வெரி குட், சூப்பர். இன்னும் எத்தனை பேர் அதுக்காக உங்களை தயார் பண்ணீங்க? எத்தனை பேர் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணீங்க? ஸோ எல்லாமே நமக்கு அனுபவம் தான், ஒவ்வொரு விஷயங்களும் அனுபவம் தான். அந்த அனுபவங்கள் தான் நாளைக்கு வாழ்க்கையில வெற்றியை தரக்கூடியது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க போய் 1-to-1 பிரசன்டேஷன் கொடுங்க. உங்க அப்ளைனோட 2 பிரசன்டேஷன் 3 பிரசன்டேஷன் போயிட்டீங்களா, அப்புறம் நீங்க தனியா போய் கொடுங்க. கொடுக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் தான் உங்களை ஒரு நல்ல பிரசன்டரா மாற்றும். எப்பவுமே உங்க அப்ளைனே சார்ந்து இருந்த, சார் எங்க அப்ளைன் வரவே இல்லை சார், நான் ஒரு 4 பேரை ரெடி பண்ணி வச்சிருந்தேன் சார். நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அந்த 4 பேருக்கு நீங்க பிரசன்டேஷன் கொடுத்துக்கலாமா? உங்க அப்ளைனை ஏன் எதிர்பார்க்கணும்? ஏன் உங்க அப்ளைனை குறை சொல்லணும்? கத்துக்குங்க. அப்ளைன்ட் வந்து கத்துக்குங்க சார்னு கேளுங்க, கத்துக்குங்க, நீங்க செயல்படுத்துங்க. இன்னைக்கு நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய எந்த வேலைக்காவது நம்ம அப்ளைன் கூட வராரா? ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒரு அப்ளைன், ஆனா அவருக்கு எத்தனை டவுன்லைன்? எல்லா டவுன்லைனோடய அவர் டெய்லி போய் பிரசன்டேஷன் கொடுக்க முடியுமா? அது மாதிரி உங்க அப்ளைன் யாராவது வந்தா நீங்க கொடுத்து வச்சவங்க, ஆனா எல்லாராலையும் முடியாது. அப்ப நம்ம கத்துக்கிட்டு நம்ம பேசினால் மட்டும்தான் முடியும். அதுக்கு நம்ம கத்துக்கணும். அந்த லீடர் எப்படி பிரசன்டேஷன் கொடுக்குறாரோ அதை ரெக்கார்ட் பண்ணி கேளுங்க, அதை உன்னிப்பா கவனிங்க. அப்ளைன் வந்து பிரசன்டேஷன் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்றோம், போன் எடுத்துட்டு போய் வெளியே பேசிட்டு நிக்கிறோம். அந்த நேரத்துல நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் கூடயோ சீஃப் மினிஸ்டர் கூடயோ நம்ம பேசுவோம். இது நம்ம தொழில், நம்ம கத்துக்கணும். நம்ம டவுன்லைன்ட்ட பேசுறதுக்கு மற்ற நேரங்களை ஒதுக்குங்க, நம்ம ஃபேமிலியோட பேசுறதுக்கு மற்ற டைம்ல நீங்க எடுத்துக்கங்க. அப்ளைன் வரும்போது அப்ளைன் கூட இருங்க. அவங்க என்ன பண்றாங்க, பிரசன்டேஷன் எப்படி உட்கார்றாங்க, 1-to-1 எப்படி உட்கார்றாங்க, ஹோம் மீட்டிங்ல எப்படி உட்கார்றாங்க, என்ன பேசுறாங்க, அவங்க எப்படி ஒவ்வொரு வார்த்தையும் டெலிவரி பண்றாங்க, அதை பாருங்க.
அவங்க எவ்வளவு ஸ்மைலிங் ஃபேஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதை பாருங்க. அதுதான் உங்களை சக்சஸ் பண்ண வைக்கும். கத்துக்குங்க, வாட்ச் பண்ணுங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் வாட்ச் பண்ணுங்க, கத்துக்குங்க, சிறப்பா செய்யுங்க. ஓகேவா? இன்னைக்கு பார்த்த விஷயங்கள் ஜாப் வயசா உடனே ஜாப்பை விடுங்கன்னு சொல்லல. அந்த ஜாப்பை எவ்வளவு நாளைக்கு செய்ய முடியும், செஞ்சுட்டு நீங்க திரும்பி பார்த்தா உங்களுக்கு என்ன சேவிங்ஸ் இருக்கும், இல்ல நீங்க செஞ்ச பிறகு உங்களுக்கு நீ ரிட்டையர்ட் ஆயிட்டீங்கன்னா எவ்வளவு வருமானம் தொடர்ந்து வரும்ன்றதை யோசிங்க. பட் வெஸ்டீஜ் அப்படி இல்லை, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படி இல்லை. தொடர்ந்து நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பேசிவ் இன்கம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல நீங்க உங்களுடைய முழு உழைப்பையும் கொடுக்கலன்னா கூட உங்களுக்கு வருமானம் வந்துட்டே இருக்கும். அதுதான் பேசிவ் இன்கம். நாம ஒரு முறை செய்த வேலைக்கு நம்முடைய தலைமுறைக்கும் வரக்கூடியதுதான் பேசிவ் இன்கம், ராயல்டி. இன்னைக்கு ஒரு புக் ஆத்தர்ஸோ இல்ல ஒரு மியூசிக் டைரக்டரோ இல்ல வேற ஒவ்வொருத்தரும் ஒரு சயின்டிஸ்டோ அவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளுக்கும் அவங்க படைத்த படைப்புகளுக்கும் அந்த பயன்படுத்தும் போதெல்லாம் அதை மறுவெளியீடு பண்ணும் போதெல்லாம் எப்படி அந்த ராயல்டி அவங்களுடைய வாரிசுகளுக்கு போகுதோ அதே மாதிரி இன்னைக்கு நீங்க வெஸ்டீஜ்ல உழைக்கிற உழைப்புக்கு உங்களுடைய தலைமுறைக்கும் 3 தலைமுறைக்கும் ராயல்டி இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா தானோ ஏதோ அப்படின்னு சொல்றாரு, ஏதோ இந்த மாசம் டைரக்டர் முடின்னு சொல்றாரு, ஏதோ முடிச்சிட்டோம், ஏதோ பொருளை வாங்கி வீட்டுல வச்சிட்டோம், அது இல்ல. இது எனக்கும் என் குடும்பத்திற்கும் என்னுடைய பரம்பரைக்குமான வருமானம் தரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. பிடிச்சு செய்யுங்க, இஷ்டப்பட்டு செய்யுங்க. இஷ்டப்பட்டா கஷ்டம் தெரியாது. இஷ்டம் இல்லைன்னா மார்னிங் செஷன் வர்றது கூட கஷ்டமா இருக்கும். ராஜன் சாருடைய ஒவ்வொரு ட்ரைனிங்கும் நைட்டு அட்டன் பண்றது கூட கஷ்டமா இருக்கும். வெறித்தனமா செயல்படுங்க. முதல்ல பயிற்சியில ஒவ்வொரு ட்ரைனிங்கும் மீட்டிங்கும் நம்ம கலந்துக்கணும்ன்றதுல தெளிவா இருங்க. அதுதான் உங்களை வெற்றிக்கு கொண்டு போகும். ட்ரைனிங் மீட்டிங் அட்டன் பண்றதுதான் வெற்றிக்கு கொண்டு போகும். ஏதோ வந்தோம், ஏதோ செஞ்சோம், ஏதோ சொன்னாங்க, இல்லைன்னா சார் கேட்பாங்க ஏன் மார்னிங் செஷன் வரலன்னு கேட்பாங்க. இல்ல, நீங்க வர்றது உங்க வாழ்க்கையை மாற்றுறதுக்காக, நீங்க வர்றது உங்களுடைய குடும்பத்தினுடைய வருமானத்தை மாத்துறதுக்காக, நீங்க வர்றது உங்களுடைய 3 தலைமுறைக்கான வருமானத்துக்காக. அப்பதான் வெற்றி. எப்ப நம்ம இன்வால்மெண்ட் ஆகிறோமோ அப்பதான் வெற்றி பெற முடியும். எப்ப நம்ம இன்வால்மெண்ட் ஆகி கத்துக்கிறோமோ அப்பதான் நம்ம அடுத்த பிரசன்டேஷனை பேச முடியும். எப்ப நம்ம கத்துக்கிறோமோ அப்பதான் நம்ம ஒரு ட்ரெயினரா மாற முடியும். எல்லாமே நம்முடைய இன்வால்மெண்ட்ல தான் இருக்கு. சிறப்பா எல்லாரும் வெற்றி அடையலாம். சரியான பிளாட்ஃபார்ம்ல வந்திருக்கிறோம். கடவுள் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு, யாரோ ஒரு நபர் மூலமாக. அது நம்ம அப்ளைன் யார் தெரிஞ்சவங்களா இருக்கலாம், தெரியாதவங்களா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம். அவங்க வருமானத்துக்காக இல்ல, நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய வாழ்க்கையை மாத்துறதுக்காக கொடுத்திருக்காங்கன்றத பாருங்க. அது தெளிவா புரிஞ்சுக்குங்க. நேற்று சுவாதி செந்தில் சார் அழகா சொன்னாரு. அப்ளைன் நமக்கு போன் பண்றாருன்னா அவர் வருமானத்துக்காக இல்ல, நம்முடைய லெவல் என்ன இருக்கு, நம்ம எவ்வளவு சம்பாதிக்க போறோம் இந்த மாசம், அந்த வருமானத்தை மாத்துறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்காக தான் போன் பண்றாரு. அதை புரிஞ்சுங்க. அப்ளைன் பண்ற ஒவ்வொரு போனும் நம்முடைய வளர்ச்சிக்காகன்னு எடுத்துக்கோங்க. அப்ளைன் நம்மள்கிட்ட பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய வளர்ச்சிக்காகன்னு எடுத்துக்கோங்க. நிச்சயமா அந்த உறவுல சந்தோஷம் இருக்கும். அப்ளைன் பேசும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆனா அவர் வருமானத்துக்காக அவர் நம்மகிட்ட பேசுறாரு. அவர் எல்ஓபிக்கு ஏதோ ஒரு 100 பிவி 1000 பிவி குறைஞ்சிச்சு போறது நம்மகிட்ட பேசுறாரு, 500 பிவி குறைஞ்சிச்சு போறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க டவுன்லைன் அதே தான் நினைப்பாங்க. அப்ளைன் நம்ம வளர்ச்சிக்காக தான் பேசுறாரு, நம்ம வளர்ச்சிக்காக தான் அவரு நமக்கு இதெல்லாம் சொல்றாரு, ட்ரைனிங் மா மீட்டிங் மான்னு அதெல்லாம் அதுக்காக தான் சொல்றாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க அப்ளைனும் அதை புரிஞ்சுக்குவாங்க. நீங்க என்ன செய்றீங்களோ அதை உங்க டவுன்லைன் செய்வாங்க. நீங்க என்ன பேசுறீங்களோ அதை உங்க டவுன்லைன் பேசுவாங்க. நீங்க என்ன கத்து கொடுக்குறீங்களோ அதை உங்க டவுன்லைன் திரும்ப கத்துக்கிட்டு பேசுவாங்க, செய்வாங்க. அதனால நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே பேசுங்க, நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆமாங்க சார். நாமளும் வாழ்ந்து அடுத்தவங்களையும் வாழ வைக்கலாம் சார். இதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம அன்பு சார் சொன்னாருன்றதுக்காக உங்க சுகர் நல்லா ஆகுது, பிபி நல்லா ஆகுது, சேர்ந்துக்கோங்கன்னு சேர வச்சாரு. ஆனா நேத்திக்கு போய் வெஸ்டீஜ்ல போயிட்டு 3000 ரூபாய் பொருள் ஃப்ரீ ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்தேங்க சார். நான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு பின்னாடி போட்டவங்களுக்கும் ஃப்ரீ ப்ராடக்ட் வாங்கி கொடுத்தேன். அதனால அவங்களுக்கு இன்னும் நம்பிக்கை அதிகம் ஆயிடுச்சு இல்லைங்களா? கிரேட். வாழ்த்துக்கள் மேடம். வாழ்த்துக்கள் சார். தேங்க்ஸ் சார்.
ஆமாங்க sir. கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்சி முடிச்சு வாங்கிட்டீங்க. வா- ஆமாங்க sir. நானும் வாங்கி எனக்கு கீழே இருக்கிற டவுன்லைன்லயும் வாங்கி கொடுத்தாங்க சார் நேத்து. அவங்களுக்கும் ஒரு 500 ரூபாய் ப்ராடக்ட்னாலே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் ஆச்சு. ஃப்ரீயா பாருங்க வாங்கி கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு. இப்ப அதுக்கு கீழே இப்ப நமக்கு ஃப்ரெண்டுங்க சேர்றவங்களுக்கும் சொல்றதுக்கு ஒரு இது இல்லைங்களா? இப்ப நம்ம கூட வர்ற சார் பேசினாலையும் கொஞ்சம் பாதி நம்மளும் பேச கத்துக்கணும் இல்லைங்களா? பேசணும். நீங்க சொன்ன மாதிரி அந்த சிரிச்ச முகத்தோட நம்ம ஒரு நம்பிக்கையோட நம்ம நம்ம பேசுற ஒரு பேச்சுலதான் அவங்க நம்பிக்கை வருது இல்லைங்களா? எப்படி பார்த்தாலையும். ஓகே சார், தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். நீங்க ஜாயின் பண்ணி எத்தனை மாசம் ஆச்சு? வள்ளி மேடம், நீங்க ஜாயின் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? ஜனவரி லாஸ்ட்ல எண்ட்ல ஜாயின் பண்ணேன் சார் நானு. பிப்ரவரி ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இல்லைங்களா? அதாவது நான் சேர்த்துல 12 பேரையும் திருப்பி மாசம் பர்ச்சேஸ் பண்ண வச்சேன். பர்ச்சேஸ் பண்ண வச்சதுனாலதான் நான் பிவி எடுக்க முடியுது இல்லைங்களா? இல்லாட்டி எடுக்க முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி நான் ஐடி போடல எக்ஸ்ட்ரா. ஆனா அவங்களையவே திருப்பி வாங்க வச்சு, இப்ப அவங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு வாங்கணும், மருமக குழந்தை இல்லாத சாப்பிடறேன்னா அப்படியே மாமனாருக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி அப்படியே ப்ராடக்ட் பண்றது. அது மாதிரி வாங்கினா கொஞ்சம் எக்ஸ்டெண்டா வாங்குறாங்க. அவங்களும் நம்பிக்கையோட சாப்பிடுறாங்க சார். நல்லதே நடக்கும். குழந்தை ஆகும், 100க்கு 100 கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஜாயின் பண்ணி கரெக்டா 4 மாசத்துல ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்சி ஆரம்பிச்சு கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல ஃப்ரீ ப்ராடக்ட்டும் வாங்கிட்டீங்க. ஆமாங்க சார், வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு சார். ஏன்னா இப்ப யாருமே நமக்கு ஃப்ரீயா ஒண்ணு பண்ண போறது இல்லைங்களா? நம்ம எதிர்பார்க்கறதும் இல்ல. நாம அதுல உழைச்சோம், நம்ம அதுல ஒர்க் பண்ணதுக்கான ஒரு இது கிடைக்குது இல்லைங்களா? அது ஒரு சந்தோஷம் தானே. நமக்கு ஃப்ரீயாவும் கிடைச்சது, எனக்கு அமௌண்ட்டும் வந்துச்சு கொஞ்சம் அக்கௌண்ட்டுக்கு. அப்புறம் இப்ப வீட்டுல ஜென்ஸுங்க வேண்டான்னு சொன்னா கூட இது நம்ம நல்லது தானே செய்ய போறோம். ஒருத்தருக்கு வியாதியில இருக்காங்க, இல்ல குழந்தை இல்லாம இருக்கு, அது சந்தோஷம் தான் ஆகும். கொஞ்சம் இறங்கி ஒர்க் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறது தான் இல்லைங்களா? எல்லா வீட்லயும் எல்லா ஜென்ஸும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்களா? அதனால சொல்லி புரிய வச்சு கொஞ்சம் ஒரு நாளைக்கு 1 hour ஆச்சு வெஸ்டீஜ் ஒர்க் பண்ணணும் சார். நான் வெளியே போய் யாரையாவது ஒருத்தர் புடிச்சு பேசணும், அவங்க கிட்ட அவங்க மனசுல இடத்த புடிச்சு வெஸ்டீஜ்க்கு அவங்கள சேர்க்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனம் இருக்கு. ஜாஸ்தி டிராவல் பண்ண முடியல. வெளியில போனா சிட்டில எல்லாம் எனக்கு நிறைய இருக்கிறாங்க. பாக்கலாம். நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து. உங்களுடைய ஏஜ் என்ன? 60 சார். 61 ஸ்டார்ட் ஆக போகுது ஆகஸ்ட்ல இருந்தா. கிரேட், சூப்பர். 61 இல்ல, அப்படியே திருப்பி போடுங்க, 16 தான் ஆகுது. சுறுசுறுப்பா செயல்படுங்க. ஏஜ்ன்றது ஒரு எண்ணிக்கை தான், அது ஒண்ணும் கிடையாது. நம்ம உடம்பும் மனசும் நம்ம தைரியமும் தெம்பு இருக்கிற வரைக்கும் எதுவுமே ஏஜ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதுவும் நம்ம சப்ளிமெண்ட்டை தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஏஜ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் ஏற குறையும். அப்படிங்களா? ஓகே சார். வேற ஒண்ணுமே வேணாம் சார், ஆரோக்கியம் கிடைச்சா போதும். ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஆரோக்கியம் தான் நம்மகிட்ட இருக்கு. அதுதான் நம்மளும் ஆரோக்கியமா இருந்து மற்றவங்களையும் ஆரோக்கியமா இருக்க வைக்கிறது தான். ஆமா 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 ஆமா, அது ஒரு சந்தோஷம். நம்மளும் ஆரோக்கியமா இருக்க போறோம், மத்தவங்களுக்கும் கொடுத்தா இது ஆரோக்கியமா இருக்கும்ன்ற ஆழ்ந்த நம்பிக்கை. அன்பு சாரும் கோவிந்தராஜ் சார் சொன்னாங்க. அவங்க சொன்னதை வச்சு அப்படியே அதை அப்படியே ரிப்பீட் கொடுத்து பேசுறவங்க கிட்ட இது ஆழ்ந்த நம்பிக்கையோட நீங்க சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். 1 month சாப்பிட்டாங்க உடனே நம்ம சப்ளிமெண்ட் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சுறுசுறுப்பு, உடம்புல ஒரு தெம்பு, எல்லா ஸ்ட்ரென்த் எல்லாமே கிடைக்குது இல்லைங்களா? அது அப்படியே பிடிச்சுக்கிறாங்க. சரி, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிடாத வரைக்கும் தான் அவங்க பதில் சொல்லிட்டு இருக்கணும். சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா அதே ஹோம் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலையும் ஓகே. துணி லிக்விடு, சாமானம் பாத்திரம் தேய்க்கிற லிக்விடு எல்லாமே கொடுக்குற வரலையும் கஷ்டம். கொடுத்தோன்னா சமையல் ஆயில் எல்லாமே டேஸ்ட் பார்த்த பின்னாடி ஓகே சரி கொடுங்க அப்படிங்கிற லெவலுக்கு தான் இருக்கு இல்லைங்களா? அதனால நடக்கும், நம்பிக்கையோட நடத்துவோம். முடிஞ்சளவு நம்முடைய தன்னம்பிக்கை சரியா இருந்தா வாழ்க்கையில எல்லாமே சரியா நடக்கும். கண்டிப்பா பிரபஞ்சம் பகவான் நடத்தி வைக்குவார் சார். கண்டிப்பா நம்பிக்கையோட செய்வோம், நடத்துவார். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார்.
தேங்க்யூ ஆல். Thank you so much, sir.